அது காற்றோடு போய் பல ஆண்டுகள் ஆகிவிட்டன. இதுக்குதான் சொல்றது 4 எழுத்து படிடா பரமா அப்படின்னு. அதாவது செல்வம் இருக்கு இல்லையா, அது ஓவர் நைட்டு காணாம போறதும் உண்டு. அதுக்கப்புறம் இந்த வீரம், இளமை, வலிமை இதெல்லாமும் இருந்த இடம் தெரியாம போவதுண்டு. ஆனால் திருடர்களால் திருட முடியாது, காலத்தால் அழிக்க முடியாத ஒரு செல்வம் எது அப்படின்னா அது கல்வி செல்வம். யாரும் அதை திருடிட்டு போக முடியாது. வயசாயிடுச்சு அதனால அவர் கல்வி கற்றதெல்லாம் காணாம போயிடுச்சு அப்படின்னு ஒரு தற்குறி கூட சொல்ல மாட்டாங்க. ஆனா இவர் சொல்றாரு, உங்களுக்கு கற்பூர புத்தி, ஆனால் அது காற்றோடு பறந்து விட்டது அப்படின்னு. காத்தோட போறதுக்கு இது என்ன 16 வயது நிலை சப்பானியோட கோமணமா? இது கூட தெரியாம இது பரட்ட தான் பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். மிஸ்டர், நீங்க விளக்கங்கிற பேர்ல வன்மத்தை தான் கக்கியிருக்கிறீங்க. எங்கள் தலைவர் பேசும்போது வெள்ளைக்கார கல்வி கற்றவர், அது ஒரு கற்பூர புத்தி தான் அப்படிங்கிறத அந்த காலத்தை குறிப்பிட்டிருக்கிறார். அந்த காலத்தில் வெள்ளைக்காரர்கள்ட்ட குமாஸ்தாவும் நெருக்கமாக இருந்தது குறிப்பிட்ட ஜாதிக்காரங்க தான். அதனால் அவங்க ஆங்கிலம் கற்றுக்கிட்டாங்க. அதனால் அவங்க வெள்ளைக்காரங்க கூட இணக்கமாக இருந்தாங்க. அதை தான் அந்த லாங்குவேஜ் கற்றுக்கிட்டது எவ்வளோ கற்பூர புத்தி அப்படிங்கிறாரு. ஓகேங்களா? அது எவ்வளோ விவரமான ஆளுகளாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாரு. இந்த காலத்தில் அது காற்றோடு போயாச்சுங்கிறார். அதுக்கு காரணம் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, கல்வியில் அழிஞ்சு போயிடுச்சு உங்களுக்கு, கல்வியில் அழிக்க முடியாத செல்வம், அது எப்படி கமலஹாசன் அப்படி சொல்லுவார், எந்த கல்வியும் யாரும் திருடிட்டு போக முடியாதுன்னு என்னெல்லாமோ விளக்கம் கொடுக்குறீங்க. அவர் அந்த அர்த்தத்தை சொல்லலை. கல்வி அழியாத செல்வம் தான், அவருக்கும் தெரியும். அவர் சொன்னது அந்த காலகட்டத்தில் குறிப்பிட்ட ஜாதிக்கு மட்டுமே கிடைத்திட்டு இருந்த கல்வி இன்றைக்கி அனைத்து ஜாதிகளுக்கும் கிடைக்கும், அனைத்து தரப்பு மக்களுக்கும், அனைத்து இன மக்களுக்கும், அனைத்து மத மக்களுக்கும் கிடைக்கக்கூடிய கல்வி, இந்த ஆங்கில வழி கல்வி இருக்கு இல்லைங்களா, அது அனைத்து மக்களுக்கும் கிடைக்குது. அதனால் உங்கள் பாட்சா பலிக்காது, அந்த காலத்தில் மாதிரி இந்த காலத்தில் இல்லை அப்படிங்கிறது தான் சொல்ல வர்றாரு. புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு?